எப்படி ஆண்டோடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுறது என்பதை குறித்து வார சனிக்கிழமை பேச போறேன். எனக்கு நல்லா தெரியும், எதுக்கு மிஸ் பண்றீங்களோ இல்லையோ அதுக்கு மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா எங்கள் அநேகருடைய வாழ்க்கை பேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது துட்டு கையில இல்லாட்டி குடும்பத்திலேயே பிரச்சனை தான். அநேகருக்கு அப்படிதான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துட்டு இல்லாட்டில பிரச்சனை இருக்கணும், தேவ பிரசன்னம் இல்லாட்டில பிரச்சனை இருக்கும். ஆமே. சோ அநேக ரகசியங்களை பணம் ஏன் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏன் பணம் கையில் நிக்கிறது இல்ல, ஏன் அடுத்த கட்டம் முன்னேற முடியல, பண ஆசீர்வாதம் வரணுமா இருந்தா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. பணம் அடுத்த கிழமை பேச போகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில செழிப்பு எப்படி நாம் அனுபவிப்பது என்பதை குறித்து அடுத்த சனிக்கிழமை பேச போகிறேன். அதனால எல்லாருமா இந்த இடத்துல நேரத்தோடு வந்துடுங்க. முக்கியமான விஷயங்களை பேசுவேன். நோட்புக் அவங்களுடைய வாழ்க்கைய நிச்சயமா ஆசீர்வாதத்துகள்ல பெரிதான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமே, பெரிதான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதுல போராடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது இருந்தா நீங்க கூட்டிக் கொண்டு வரலாம், எந்த விதமான தடையும் இல்லை. அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா. பாய் ஒன்று. ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து பேசணும். போன கிழமை உங்களுக்கு போன சனிக்கிழமை ரோஷ் ஹஷானாவுக்காக நாம ஒரு பிரார்த்தனை இந்த இடத்துல செய்திருந்தோம். அதுல கர்த்தர் பேசினார். என்ன பேசினாருன்னா, ஒரு புதிய ஒரு காரியம். ஆமே, ஒரு புதிய ஒரு காரியம், ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தி நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய சிருஷ்டி, புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதா கர்த்தர் பேசியிருந்தார் போன சனிக்கிழமை. அது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு வழிநடத்தலின்படி நான் கொஞ்சம் லாஸ்ட் வீக் கொஞ்சம் பலவீனமா இருந்தேன், சின்ன ஆபரேஷன் இருக்குமா. அப்போ அதிகமா ஆண்டவருடைய பாதத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் தயவாய் இரக்கமாய் என்ன செய்ய போகிறன்றதை குறித்து என்னுடைய காதுகளிலே பேசினார். அவர் பேசினதை நான் கடந்த சனிக்கிழமை பேசினேன். புதிய காரியங்கள், புதிய விஷயத்தை நான் செய்ய போகிறேன். பொதுவாக தலை ஒரு நியூ இயர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியூ இயர். அது எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கர்த்தருடைய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூதருடைய பண்டிகை தானே அப்படின்னு கேட்டால் யூதருடைய பண்டிகை கிடையாது, அது கர்த்தருடைய பண்டிகை. ஆமே, the feast of the Lord, தேவனுடைய பண்டிகை இருக்கிறபடினால நாம் அதை கொண்டாடலாம். யூதர்களுடைய பண்டிகை அவங்க கொண்டாடலாம், முஸ்லிம்களுடைய பண்டிகை அப்ப யூதருடைய பண்டிகையான ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம கொண்டாட வேண்டியது இல்லை. ஆனா அதிக நேரங்கள்ல யூதர்களுடைய பண்டிகைன்னு வர்றது அது கர்த்தருடைய பண்டிகை. ஆமே, அது கர்த்தருடைய பண்டிகை இருக்கிறனால ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம எங்க வாழ்க்கையில செய்யணும். சோ இந்த ரோஷ் என்றது முக்கியம். ஒரு வருஷத்துல ஒரு டர்னிங், பரலோகம் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஏடு திறக்கப்படுகிற ஒரு காலமாக இந்த ரோஷ் ஹஷானா 10 நாட்கள். ரோஷ் ஹஷானா யோம் கிப்பூர் அது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 28ஆம் தேதியோட யோம் கிப்பூர் 10 நாட்கள் முடிஞ்சது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்களை தங்களை சுத்திகரித்துக் கொள்வாங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்க, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வாங்க ஒரு புதிய ஒரு வருஷத்துக்கு போறதுக்காக. சோ அதே மாதிரி நாமும் சரிப்படுத்தி ஒரு 2 சனிக்கிழமை செய்யலாம். அப்போ கடைசி சனிக்கிழமையில கர்த்தர் பேசினாரு, இனி வருகிற நாட்களை என்ன எங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறேன். ஒரு பகுதி எனக்கு மறைக்கப்பட்டிருந்தது, ஒரு பகுதி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. என்னன்னா, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னது எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது எப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் சாது எங்களுடைய மென்டார், எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், எங்களுடைய தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டுறவர் சண்டே கொடுத்த
ப்ராஃபட்டிக் மெசேஜ், ரோஷ் ஹஷானா ப்ராஃபட்டிக் மெசேஜ்ல சேம் இந்த வார்த்தையோட வாயிலிருந்து வந்தது. என்னது? புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். I'm going to do new things among my people. என் ஜனங்கள் மத்தியிலே நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அப்ப கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நியூ பிகினிங். சோ போன கிழமை என்ன பேசினேன்? போன கிழமை எனக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. புதிய காரியம்னா எனக்கு சில அதிகமா வாக்குத்தத்தங்களை நாங்க கேட்கிறோம், ப்ராமிஸ் வேர்ட்ஸ் நிறைய பெற்றுக்கொள்றோம். அப்ப எப்படிப்பட்ட புதிய காரியங்களை செய்வார் என்றதுல எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு. எப்படி புதிய காரியங்கள் செய்ய போறீங்க, என்ன விதமா நடக்க போகுது, அதனால சிந்தைக்கு அது வரல. ஆனா கடந்த ஞாயிற்றுக்கிழமையில சாதுரியா பேசின அந்த வார்த்தையின் மூலமா என்ன அந்த புதிய காரியங்கள் என்பதை குறித்து அவர் வாயில வெளிப்பட்டது. ஆமே. சோ போன முறை லாஸ்ட் சாட்டர்டே அந்த மெசேஜையும் ஞாயிற்றுக்கிழமையில சாதுரியா பேசினதுல இருந்து ஒரு சில முக்கியமான தீர்க்க தரிசன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி, அதுக்கு பிறகு கர்த்தரின் எங்கட வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து ஒரு ஆயத்தத்தோட இன்றைக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கான முதலாவது இந்த சனிக்கிழமையில ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நாம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 43, 18, 19 வாசிங்க. முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏன் தலை சுரு, ஏன் தலை சுருக்காது, உங்க தலை சுருக்கிறோம். வலது பக்கம் பார்த்து சொல்லுங்க, புதிய காரியம். இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க, புதிய காரியம். ஆமே. புதிய காரியத்தை நீங்க சொல்றது கண்டாலே பக்கத்துல ஓடி வரணும். புதிய காரியம், புதிய காரியம், ஓடி வரணும். அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு வாவ் அப்படின்னு தோணும். அந்த சிரிச்ச மூத்திர படத்துல சொல்லுங்க, புதிய காரியம், புதிய காரியம். கர்த்தர் புதிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த புதிய காரியத்துக்கு வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்ட எபிரேய மொழியில அதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை சாதாஷ், சாதாஷ் என்ற ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது புதிய காரியத்துக்கு அதுல உண்மையான அர்த்தம் என்னன்னா, நியூ, ஒரு புதிய காரியம். அடுத்தது ஃப்ரெஷ்ஷான ஒரு காரியம். ஃப்ரெஷ். கீழ் சூப்பருக்கு போனீங்கன்னா அங்க மரக்கரை பாத்தீங்கன்னா, கீழ் சூப்பர்ல நான் ப்ரொமோட் பண்றேன் லைவ்ல. அது எப்படி இருக்குன்னு தெரியாது. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கும் அன்னைக்கு இருக்க தண்ணி சுஸ்ஸுன்னு அன்னைக்கு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சனால ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போல இருக்கு. சத்தா இருக்கும் அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு மரக்கறி எடுத்தா வா அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிடணும் போல. கேரட் எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கடிச்சு சாப்பிடணும். நுவரெலிக்கு போயிட்டு அந்த கேரட் கலர் இடத்துல பாத்தீங்கன்னா அது அப்படியே கேரட்டை கழுவிட்டு கொடுத்தாங்கன்னா அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். நுவரெலியில கேரட் அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல ஒரு ஃப்ரெஷ் அதுல இருக்கும். ஃப்ரெஷ். அப்போ ஆண்டவர் சொல்ற இந்த புதிய காரியம் என்னன்னா, ஃப்ரெஷ்ஷான விஷயத்தை அவர் செய்ய போகிறார். ஆமே. ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது ஒரு புதிதாக புதிய ஏற்பாடுல 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 verse 17. 2 Corinthians chapter 5 verse 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, ஒரு புதிய சிருஷ்டி இருக்கிறான். இப்ப பக்கத்துல சொல்லுங்க, புதிய சிருஷ்டி, புதிய காரியம், புதிய காரியம், புதிய சிருஷ்டி, புது சிருஷ்டி அண்ட் புதிய காரியம். ஆண்டவர் இந்த நாட்கள் முதல் கொண்டு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன் புதிய காரியங்களை செய்ய போகிறார்னா, வெளிப்படுத்தல் 21:5 நாம பார்த்தோம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5. வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்
நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு, புதிய சிருஷ்டியங்களை மாத்துவேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தான் புதிதாக்குகிறவர். ஹல்லேலூயா. பக்கத்துல அவர் தான் புதிதாக்குறவர், அதனால அவர் எங்களை புது சிருஷ்டியை மாத்துறாரு. சொல்லுங்க, புது சிருஷ்டியங்களை மாத்துறதுக்கான காரணம் என்ன? அவர் தான் புதிதாக்குகிறவர். சகலவற்றையும் புதிதாக்குறவர் அவராக இருக்கிறபடினால எங்களுடைய வாழ்க்கையில் அவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய ஒரு சிருஷ்டியாக அவர் எங்களை மாற்ற போகிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்காக ஆரம்பத்துல எல்லாம் நேர்த்தியாக படைக்கப்பட்டது. சத்துருடைய கிரியையினால் ஒழுங்கின்மையுமாய் வெறுமையுமாய் மாற்றப்பட்டது. அப்போ ஒரு புதிய ஒரு உலகத்தை உண்டு பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தருடைய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ஒரு பிரதான ஒரு நாமம் என்னன்னா, அவருடைய வல்லமையில் ஒரு பிரஸ்தாபம் என்னன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதெல்லாம் புதிதாக்குறது. ஹல்லேலூயா. எது எது ஒழுங்கில்லாம இருக்கிறதோ, எது எது எங்களுடைய வாழ்க்கையில புது சிருஷ்டிக்கேற்ற அடையாளங்கள் இல்லாம இருக்கிறதோ, எதையெல்லாம் புதிய காரியத்துல கர்த்தர் நியமித்த காரியத்துல செய்ய முடியாது இருக்கிறதோ, எது எது எங்களுடைய வாழ்க்கையில புது ஒழுங்கின்மை இருக்கிறதோ, அது எல்லாத்தையும் அவர் புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுடைய வாழ்க்கையில புதிதான காரியங்களை செய்ய போகிறார். ஓகே, இப்போ எப்படிப்பட்ட புதிய விடயங்களை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார்? இதுதான் எனக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இதுதான் பேச முடியல போன சனிக்கிழமை. அது தீர்க்கதரிசி செய்ய மூலமாக பேசினாங்க. அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தர் எப்படிப்பட்ட புதிதான விடயங்களை கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறாங்க. இந்த அக்டோபர் மாதத்துக்கான ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டாக புதிய காரியத்தை கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். தீர்க்க தரிசன இந்த வார்த்தைக்கு நம்பர் 1, எப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார்? வாசிக்கலாம். யாத்ராகமம் புத்தகம், யாத்ராகமம் சாப்டர் 14, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள். இந்த இடத்துல ஒரு 200 பேர் இருக்கிறீங்களா? அந்த மாதிரி அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? 30 லட்சம் ஜனங்கள். எத்தனை பேர்? 30 லட்சம் ஜனங்கள். ஒரு 200 பேர் இந்த இடத்துல வந்து சும்மா நடந்து கண்டிக்கு போனா எப்படி இருக்கும்? நடந்து போறீங்க, நான் சந்தை கேட்கிறேன், எனக்காக போறீங்கன்னு வைங்களேன். பெலபாடி மாதிரி மாத்தியாட்ட ஜெயவேவா, ராய் மாத்தியாட்ட ஜெயவேவா, மென்ன ஜலைய, மென்ன பலைய, மென்ன பலைய, இப்படி போறீங்க. 200 பேர் போனாலே அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது போல இருக்கு. ஜனங்கள் மத்தியில பார்வை இருக்கும். ஒரு 1000 பேர் போனா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு போலிங் இருக்குன்னு பாருங்க. ஒரு 200 பேருக்கு எவ்வளவு போலிங்னா, ஒரு 1000 பேருக்கு எவ்வளவு போலிங் இருக்கு? 1000 பேர்ல இருந்து இப்ப 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேர்னா எவ்வளவு போலிங் இருக்கும்? இங்க இருந்து எவ்வளவு வரைக்கும் போலிங் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 10,000த்துல இருந்து 1 லட்சம் பேர் இருந்தா போலிங் எங்க வரைக்கும் போகணும் பாருங்க. இப்போ பைபிள் சொல்லுது கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேல்ல இருந்து எகிப்தை நோக்கி போறாங்க. இப்ப எங்க இருந்து போலின் எங்க வரைக்கும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 30 லட்சம், 30 லட்சம் குறைஞ்சது நான் நினைக்கிறேன். இங்க இருந்து பேராதனிய, கெட்டந்த, வலாங்கி, கொழும்புரோடு, கொழும்புரோடையும் தாண்டி பிரிவத்தலா பக்கம் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் ஜனம். 30 லட்சமா? பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கான கேன்வசிங்ல முழு கால் ஃபேஸே நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது எத்தனை லட்சம் ஜனம் தந்தாங்கல்ல? 1 லட்சமோ
கால் ஃபேஸ் நிறைஞ்சிருச்சு. அப்ப 30 லட்சம் தான் யோசிப்பாங்க, இங்க வரைக்கும் போயிட்டு. அப்ப அந்த 30 லட்சம் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துல இருந்து எகிப்துல இருந்து இஸ்ரேல் கானானை நோக்கி போறாங்க. போகும்போது இப்போ அந்த 30 லட்சம் ஜனங்கள் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவங்க கடந்து போக வேண்டிய இடத்துக்கு முன்பது என்ன இருக்கு தெரியுமாங்க? என்ன இருக்கு தெரியுமா? பெரிய ஒரு கடல் இருக்கு. முன்னுக்கு அதை தாண்டி போகாத மாதிரி ஒரு பெரிய ஒரு கடல் இருக்கு. அடுத்த கட்டம் இப்ப 30 லட்சம் ஜனங்கள் பண்றதுன்னு தெரியல. அடுத்த கட்டம் என்ன பண்றதுன்னு தெரியல, வழியே இல்லை. அதான் யாத்திரா 14 அதிகாரத்துல வாசிக்க போகிறோம். இப்ப ஜனங்கள் பார்வோன் பின்னுக்க துரத்திக்கிட்டு வர்றான். அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? யாத்திராகம் 14 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போகவிட்டது என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாம் வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பீர்கள் என்றான். 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாம் தரையில் நடந்து போவார்கள். 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. முதலாவது புதிய காரியம் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன? எதிரிகள் கைகளில் இருந்து எங்களை சூப்பர் நேச்சுரலா தப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக ஒரு பெரிய செங்கடல் இருந்தது. எதிரிகள் துரத்திக்கிட்டு வந்தாங்க. அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னே தெரியல. உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, உங்களோட வீட்டுல சத்துருடைய கிரியைகளை நீங்க பாக்குறீங்களா? சத்துருடைய கிரியைகளை நீங்க பாக்குறீங்களா? ஏதாவது ஒரு தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? உணர்றீங்களா? அடுத்த கட்டம் இதுல எப்படி நான் தப்பி பிழைக்க போகிறேன் அப்படின்னு தெரியாம இருக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது எப்படிப்பட்ட காரியம்? முதலாவது, எந்தெந்த காரியத்துல வழி இல்லாம இருக்குதோ, எந்தெந்த காரியத்துல எதிரி உங்களை சுரத்தி கொண்டு வந்தாலும், எந்தெந்த விடயங்கள்ல சத்துரு உங்களை மேற்கொண்டிருந்தாலும், காரியத்துல உங்களுக்கு நான் விடுதலையை கொடுக்க போகிறேன். ஆமே. சத்துருடைய கைகளிலிருந்து கர்த்தர் முதலாவது ஒரு புதிய ஒரு காரியமாக சத்துருடைய கைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமே. இப்ப உங்களுக்கு சாதாரணமா ஒரு செங்கடலை பிளக்கிறது நேச்சுரலான விஷயமா, சூப்பர் நேச்சுரலா? அதாவது இயற்கையா நடக்க முடியுமா அல்லது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியமா? இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணனா கரண்ட் லைன் வருது. சுவிட்ச் ஆன் பண்ணனா லைட் எரியணும். இது நேச்சுரலா, சூப்பர் நேச்சுரலா? சுவிட்ச் ஆன் பண்றீங்க, கரண்ட் எல்லாம் வருது, எரியுதா எரியலையா?
எரியுது. கரண்டே இல்ல, சுவிட்ச் ஆன் பண்றீங்க, லைட் எரியுது. அது சூப்பர் நேச்சுரல். அதுதான் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியம். செங்கடல் இருக்குது, ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு பாதை இருக்கு, சும்மா நடந்தா அடியில காப்பட் போட்டிருக்காங்க. வெட்டிக்லோக்கு போனீங்கன்னா ஒரு கடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகலாம். அந்த கடல்ல 2 கிலோமீட்டர் நடந்து போகலாம். ஏன்? அடியில மண்ணு ஆழமா இல்ல, மண் இருக்கு, நல்ல நிரம்பி இருக்கு. ஆனா சிலதுகளுக்குள்ள போனீங்கன்னா போயிட்டு இடத்துக்கு தமக்கு உள்ள இப்போ கடல், செங்கடல், ரெட் சி, வழியே இல்ல, போறதுக்கான வழிகளே கிடையாது. முன்னாடி போறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மோசே கோலை உயர்த்துறாரு. உயர்த்த உடனே அந்த செங்கல் அப்படியே ரெண்டா பிளந்துச்சு. பிளந்து போறது சாதாரணமா ஒரு கடல் ரெண்டா பிளந்து வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது சாதாரண விஷயமா, அசாதாரணமான விஷயம்? சாதாரணமா அசாதாரணமா? நீங்க போனோன்னா இந்த இடத்துல இருக்கிற எங்க கட்டுக்கோ சொல்றது இருக்கிற பாலம் ரெண்டா உங்களுக்கு பிளந்துதான் போகணும் சொல்லி வழி விடுமா? உங்களுக்கு வழி விடுமா? இல்ல. செங்கடல் பிளந்து அல்ல, அசாதாரணமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து எதிரிகள் கருத்துல உங்களை விடுதலையாக்கினார். ஆமே, கர்த்தர் செய்ய போகிறார். அசாதாரணமான, நம்பவே முடியல அப்படின்னு சொல்ற காரியத்தின் மூலமா கர்த்தருடைய கரத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இதை பெற்றுக்கொள்றவங்க எல்லாம் கரமையத்தூர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. தெய்வாதீனமாக சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். முதலாவது காரியம் தான் கர்த்தர் புதிய காரியம் என்ன செய்ய போகிறார்? சத்துருடைய கரத்துல இருந்து டெலிவர்ட் ஃப்ரம் த எனிமீஸ், சத்துருடைய கரத்துல இருந்து, எதிரிகள் கரத்துல இருந்து கர்த்தர் உங்களை தெய்வாதீனமாக சூப்பர் நேச்சுரலாக உங்களை விடுதலையாக்க போகிறார். இரண்டாவது, எப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார்? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமை, 10 தலைமுறைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அவங்க போகிற நாடு எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. எகிப்தை தவிர வேற எந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் இப்ப இவங்களை கூட்டிட்டு வராரு. வந்தோடனே முதலாவது செங்கடல் இருக்கு, செங்கடல கர்த்தர் பறக்கிறாரு. ஆமே. இப்போ அடுத்த கட்டம் சாப்பாட்டுக்கு என்ன வழி? 30 லட்சம் தெரியல. யாத்திராம புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல அந்த 2வது அற்புதம் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறதான ஒரு புதிதான மகிமை நிறைந்த ஒரு காரியம். யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதும் செத்து போனோமானால் தாவிலை, அதாவது பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கூட்டம் முழுவதையும் கட்டி எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர் 14ஆம் வசனம் 13, 14. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. 14. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் குளிர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி கொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. பாருங்க, 30 லட்சம் ஜனங்கள் அவங்க சொல்றாங்க மோசையை பார்த்து, எங்களை அங்க இருந்து இப்ப கூட்டிட்டு வந்தீங்க, நாங்க அங்கெல்லாம் இறைச்செல்லாம் சாப்பிட்டோம், இவ்வளவு நாள் ஆச்சு, சாப்பிடுறதுக்கு பூவாக்க நாங்க என்ன பண்ணுவோம்? குழந்தை ஆட்டு, மாட்டை, கோழி, நாயெல்லாம் அடிச்சு சாப்பிட்டாச்சு, அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது கர்த்தர் சொன்னாரு, வானத்துல இருந்து உங்களுக்கு மன்னா வரும். ஆமே.
யாருக்காவது எப்போதாவது வானத்துல இருந்து ஒரு பர்கர் கீழே வந்து விழுந்திருக்கிறது? காலமா பசியில இருந்தேன், மெக்டொனால்ட்ஸ் பர்கர், கிங் பர்கர் ஒண்ணு, அல்லது உங்க வீட்டு பக்கத்துல லோக்கலா செய்கிற நார்மல் ஒரு ஹாட்டாக்காவது உங்க வீட்டு வாசல கூட கையில தபாக்குன்னு வந்து விழுந்து யாரும் பிடிச்சிருக்கீங்களா? இல்ல. வானத்துல இருந்து மண்ணா வர்றது நேச்சுரலா, சூப்பர் நேச்சுரலா? இயற்கையாக நடக்கிறதா, இயற்கைக்கு மாறா நடக்கிறதா? கிட்டத்துல ஒரு கிழமை 2 கிழமை முன்பதா வானத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு வலை ஒன்று இருந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? அதுல கிலோ மட்டும் 30 கிலோ. அந்த வலையில எடை எத்தனையோ அடி நீட்டமா. இன்னொரு இடத்துல என்ன விழுந்துருச்சா, மீன் விழுந்துருச்சு வானத்துல இருந்து. வானத்துல இருந்தா அது ஆவி உயிர்ப்பு நடக்கும் போது அந்த இருந்து கீழே இருக்கிறது சுழல் காற்றின் மூலமா, ஆவி உயிர்ப்பின் மூலமா முகில்களுக்கு கொண்டு போய் பட்டு, முகில்ல இருந்து ஒரு மழை பெய்கிற தரத்தை அது கீழே விழும். அதுதான் மீன் விழுறது, நண்டு விழுறது. வானம் குழந்தை அப்படியே அங்க இருந்து மீன் விழுறதுக்கு அங்க என்ன, யார் அங்க யூடிஎஃப் வச்சிருக்கா? இது இயற்கையான ஒரு விஷயம். ஃபர்ஸ்டா நடக்கும்போது வானத்துல மீன் விழுந்துச்சு. வானத்துல மீன் விழுதா, அப்ப அங்க இருந்து தலைப்பத்து 1 கிலோ நடுப்ப சொல்லுங்களேன், குறிப்பிட்ட ஒரு சில மீன் வகைகள் தான் விழுது. ஏன்னா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. எந்த இடத்துல எந்த ஏரியால ஆவி உயிர்ப்பு நடக்குதோ அந்த மீன் வகைகள் தான் விழுது. அப்போ இது நேச்சுரலா இயற்கையான ஒரு விஷயம் நடக்கும்போது நடக்கிறது. ஆனா சூப்பர் நேச்சுரல்ன்றது இயற்கைக்கு மேற்பட்ட விஷயம், மனிதனுடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். வானத்துல இருந்த ஒரு மண்ணா போட்டோன்னு அப்படியே கரைஞ்சிடும். அதோட டேஸ்ட் தேன் மாதிரி, அது டேஸ்ட் பொப்கார்ன் மாதிரி. பொப்கார்ன்ல பானி போட்டோன்னு கடிச்சோன்னா அப்படி போகல. அந்த டேஸ்ட் சால்ட் போட்டது இல்ல, ஹனி போட்ட பாப்கார்ன் எப்படி டேஸ்டா இருக்கும், வாயில போடுறது. அல்லேலூயா. இது நேச்சுரலா, சூப்பர் நேச்சுரலா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போன்ற 2வது ஒரு புதிய காரியம் தெரியுமா? அற்புத விதமா கர்த்தர் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. அற்புத விதமா உங்களுடைய சந்திப்பார். உங்களுடைய போஷிப்பு, நாளைக்கு எப்படி நான் சாப்பிட போகிறேன், நைட்டுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு நீங்க யோசிக்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆமென். சில நேரம் உங்களை பகலுக்கு எல்லாமே கறி முடிஞ்சிருச்சு, நைட்டுக்கு என்ன பண்றது, ஒண்ணுமே இல்ல, புருஷன் கிட்ட காசும் இல்ல, என்ன பண்றது யோசிக்கிட்டே இதை செய்வோமா அதை செய்வோமா, குட்டி போட்ட பூனை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒரு இடியாப்பம் வச்சு வருவாங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. தேவை நிறைஞ்சிருக்கும் போது, வீட்டு எல்லாமே இருக்கும்போது யாராவது ஒரு இடியாப்பம், புட்டு, வாழைப்பழம் எடுத்துட்டு வராங்க. அது நேச்சுரலா, சூப்பர் நேச்சுரலா? பட்ட பட்டினி, அடுத்த கட்ட வழியே இல்ல சாப்பிடுறதுக்கு, தெரிஞ்சவங்க ஒருத்தர் இல்ல, அப்போ ஒரு எடுத்து வர டிஃபன் கேரியர்ல முடியாது. துவையல் அரைச்சி நல்லா அவிச்ச முட்டை 3 முழுக்க வச்சு எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்குறாங்க. பட்ட பசியில இருக்கு, வழி இல்லை, ஆனா அது உங்க கையில வருது, அற்புதமா வருது, எதிர்பாராத நேரத்தில் வருது. நேச்சுரலா, சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் ஒருத்தர எங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். அற்புத விதமா கர்த்தர் போஷி, அற்புத விதமான போஷி, புதிய காரியம் கர்த்தர் இதை செய்ய போகிறார். எதிரிகளுடைய கரத்துல இருந்து உங்களை அற்புத விதமா உங்களை விடுவிப்பார். செங்கடலை பிளந்தது போல ஒரு அற்புத சூப்பர் நேச்சுரல் விஷயம் நடந்தது போல உங்களை விடுவிப்பார். 2வது அற்புத விதமா என்ன தேவை, என்ன போஷிப்பு, தண்ணீரா, அப்பமா, பணம் தேவையா, போஷிக்கப்படணுமா, தேவைகள் இருக்கா, இந்த காரியத்தை இந்த காரியத்தை இருக்குதா, சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஆமென். இதை கர்த்தர் செய்ய யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பகலும்
அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட 30 லட்சம் ஜனங்கள் இப்ப காட்டு வழியா போறாங்க. 30 லட்சம் ஜனங்களுக்கு சாதாரணமா கண்டியில மலையக பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ராத்திரி 7 மணிக்கு பிறகு டார்ச் இல்லாம போன என்ன நடக்கும்? பாபு இருக்கும். 6 மணிக்கு பிறகு வெளியில போறவங்க கையில என்ன இருக்கும்? டார்ச். ஏன்? பாபு இருக்கும், தேர் இருக்கும், விஷப்பூச்சிகள் இருக்கும். இதுதானே 30 லட்சம் ஜனங்கள் போறாங்க. வழி எங்க போறோம்? மோசேன்னு சொல்லி ஒருத்தர் வழி நடத்திட்டு போறதை கேட்டு பின்னுக்கு போறாங்க. எவரடி பேட்டரி போட்டு டார்ச் எல்லா கையில இருந்துச்சா? போட்ட 10 நேரம் மேற்பட்ட பேட்டரியா தலை ஜியாங்கோன்னு சொல்லி பக்கத்துல இருக்க யாராவது கேட்டு அப்படி டார்ச் அடிச்சுட்டா போனா என்ன பண்ணிருப்பாங்க? வரும்போது நல்ல எல்இடி பல்பை போட்ட நல்ல ஒரு சார்ஜர் பல்பை எகிப்துல இருந்து திருடி கொண்டு வந்தாருன்றத சொல்ல முடியுமா? 30 லட்சம் ஜனங்கள் நடு காட்டுல போறாங்க. சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. எங்க போகணும், எந்த பக்கம் போகணும், எப்படி போறது ஒண்ணுமே தெரியாது. சாதாரண பகல்ல விட்டாலே சுத்திடுவாங்க. நம்ம பையங்க கண்டிக்குள்ளேயே போக தெரியாது அவங்களுக்கு. அங்கனைக்கு இருந்து இங்கனைக்கு வாங்கினாலும் பைக்ல விட்டா அங்க போயிட்டு சுத்திட்டு அங்க போறது இங்க போனு சொல்லி சாப்பிட்டு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. அங்க இருந்து இங்கனைக்கு வர்றதுக்கு நடந்து வந்தாலும் 5 நிமிஷத்துல வந்துடலாம். பைக்ல வீல்ல கார்ல வர்றவங்களுக்கு அப்ப எவ்வளவு நேரத்துல வந்துடலாம் வரணும்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி எதுவுமே நடக்கல. நடுக்காடு, திசையும் தெரியாது, வழியும் தெரியாது. இப்ப அவங்களுக்கு பகல்ல வழிகாட்டுறதுக்காக, இரவுல எந்த பக்கம் போகணுன்றதுக்காக அக்கினி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் அனுப்புறார். அல்லேலூயா. இது நேச்சுரலா சூப்பர் நேச்சுரலா. இயேசு சுவாமி பிறக்கும் போது அந்த 3 ராஜாக்கள் எங்கிட்டு போறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு அப்படியே ஒரு நட்சத்திரம், ஒரு வால் நட்சத்திரம் அவங்க வழிகாட்டி வந்து இயேசு சுவாமி எந்த இடத்துல பிறந்திருந்தாங்களோ அந்த இடத்துக்கு மேல அவங்க வர்ற வரைக்கும் வழிகாட்டிச்சாங்க. நேச்சுரலா சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு. கர்த்தர் இனி இந்த மாதம் முதல் கொண்டு கர்த்தர் நீங்க எந்த வழிகள்ல எப்படி போகணும் என்றத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில உங்களை வழிகாட்டி நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். எந்தெந்த பகுதியில எதிராளிகளுடைய கரத்தை நீங்க பார்த்தீங்களோ சூப்பர் நேச்சுரல் அதுல இருந்து உங்களை விடுதலை கேட்க போகிறார். அப்பாற்பட்ட ரீதியில் கர்த்தர் உங்களை விடுதலை கேட்க போகிறார். 2வது, எந்தெந்த வகையில உங்களுக்கு தேவைகள், போஷணைகள், போஷாக்கு, போஷிப்பு தேவையா இருக்குதோ, ப்ரொவிஷன் தேவையா இருக்குதோ கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட. ஆமென். 3வது, கர்த்தருடைய வழிகாட்டல். The glory and the presence of God went before. அவங்க முன்பதாக அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அவர்கள் வழிகாட்டும்படியா முன்பதாக போனது போல நீங்க எந்த இடத்துல எந்த முடிவு எடுக்கணும், எந்த வழிகள்ல போகணும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் முன்பதாக போய் உங்களை வழிகாட்ட போகிறது. இதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறதான 3 முக்கியமான புதிய காரியங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. முதலாவது என்ன? எதிரிகள் கரத்திலிருந்து அற்புத விதமாக விடுதலை. 2வது, 3வது வழிநடத்தல், ஆவியின் வழிநடத்தல். தேவ பிரசன்னத்தினாலே அவர் உங்களை வழிநடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை அவங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார். நாட்களுக்கு முன்பதான் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து கர்த்தர் எனக்கு சொன்னார். எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது. அவர் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு சொன்னாரு, எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எதிர்பார்த்து
நீங்க எதிர்பார்க்கும் போது அது நடக்க ஆரம்பிக்கும். அந்த காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில கர்த்தரால் சந்திக்கப்படும். உதாரணத்துக்கு வீட்டுல மாவு முடிஞ்சு அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு தெரியல, எடுத்து பாக்குறீங்க, ஒரு ரொட்டி செய்யறதுதான் மாவு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப நீங்க போறீங்க, எடுக்கிறீங்க, மாவு வருது. ஒரு ரொட்டி சுட வேண்டிய இடத்துல 10 ரொட்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடக்கும். ஆமே. கேஸ் முடிய போகுது, வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, கேஸ போயிட்டு எடுத்து வந்து பிக்ஸ் பண்ணி மாட்டி கீட்டு செய்யறதுக்கு 1 hour ஆயிரும். ஆனா சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, கேஸ் ஆன் பண்றீங்க, என்னென்ன செய்ய முடிய வேண்டியிருக்கும், முடிகிற வரைக்கும் கேஸ் அணு கூட குறையாம பத்தும். எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல். ஆமே. பர்ஸ்ல பணத்தை வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் 1000 தான் பர்ஸ்ல இருந்துச்சு, ஆனா 5000க்கு தேவை இருக்கு. போறீங்க, பர்ஸை தொடர்ந்து பாக்குறீங்க, 1000 இருக்கு வேண்டிய இடத்துல 6000 இருக்கு. என்ன பண்ணணும், அந்த 5000 கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல். ஆமே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர்கள் எங்க வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் கூட. இருமல் வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி இருக்குது, நீங்க கடைசியா குடிச்சிட்டு வச்சது கொஞ்சம் தான் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஐயோ கொஞ்சம் தான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப பொட்டலை திருப்பி பாக்குறீங்க, பொட்டல் ஃபுல்லா இருக்கு. சூப்பர் நேச்சுரல். சிறிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில கர்த்தர் செய்ய முடியும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தவர், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காளையை கொடுத்தவர், எலியா தீர்க்கதரிசிக்கு வனாந்தரத்துல இருக்கும்போது பர்கரை கொடுத்தவர் கொடுத்தாரு தானே. அப்பமும் இறைச்சி வச்சு 50 பர்கர் தானே, பர்கர் தானே. அப்பமும் என்ன பிரெட், அதுக்கு மேல சிக்கனை வச்சாச்சு, மீட்டை வச்சாச்சு, அதுக்கு மேல இன்னொரு கறி சாப்பிட்டா என்னது, பர்கர் தானே. எலியாக்கே பர்கர் கொடுத்தவர், நமக்கு பிரியாணி கொடுக்க மாட்டாது. சிக்கன் 65 இல்ல, டர்க்கி 65. எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல். இந்த நாளில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில காரியங்களை எதிர்பாருங்க. தேவனுடைய கரத்தில் அற்புதங்களை எதிர்பாருங்க. எதிரிகள் கரத்தில் விடுதலையாக்குவார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் உங்களை போஷிப்பார், தேவ வழிநடத்தலை கொடுப்பார். இது மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய விஷயத்துல ஏற்கனவே போன சனிக்கிழமை நம்ம பார்த்தோம். 3 காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாரா, அவர் உங்களுக்கு புதிய ஒரு நாமத்தை கொடுக்க போகிறார். ஆமே. ஆவிக்குரிய சைட்ல அவர் செய்யப்பட புதிய காரியம் என்னன்னா, அவர் உங்களுக்கு புதிய நாமம் தரப்போகிறார். ஏசாயா 62:2 கடைசியில மட்டும் பார்த்து முடிச்சிடலாமா? ஏசாயா 62:2. Isaiah chapter 62 verse 2. ஜாதிகள் சகல ராஜாக்களுக்கும் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமே. புது நாமம் சொல்லுங்க, புது நாமம், நியூ நேம், புது நாமம். அதுக்காக பொள்ளாச்சின்ற பேர் மங்காட்சி அது அல்ல, ஆவியில கர்த்தரோட புதிய நாமம். ஆமே. அவர் ஒரு புதிய நாமம். உங்களை பார்க்கிற விதத்துல இனி அவர் யாக்கோபுன்னு சொன்னா எத்த திருட, முள்ள மாதிரி, முடிச்சவிக்கி, ஏமாத்துக்கார, இப்படி. ஆனா அவர் என்ன மாத்தினார், அவர் இஸ்ரவேல்னு மாத்தினாரு. அன்றைக்கு அதே போல எங்களுக்கு ஒரு புதிய நாமத்துல இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமானவர். எத்தனா இருந்தவன அவர் எப்படி மாத்துறாரு, ஆசீர்வாதம் மாத்துக்கிறார். அது போல உங்களுக்கு ஒரு புதிய நாமம். உங்களை குறிச்சு என்ன நினைச்சாங்க மற்றவங்க, உங்களை குறிச்சு இவளா போல் சொல்றவங்க, இவளா போ வெடிகுண்டு, இந்த வாயா அப்படின்னு சொல்றது உங்களை புதிய கண்ணோட்டத்தில் ஜனங்கள் பார்க்கும்படி செய்ய போக. ஆமே.
தேவனுடைய புதிய நாமத்தை காத்துக் கொடுக்க போகிறார். இரண்டாவது எரேமியா 31:31 புதிய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். ஜெரமாயா சாப்டர் 1. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் இஸ்ரவேல் குடும்பம், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட குடும்பத்தோடும் அவரை துதிக்கிற கூட்டமாகிய யூதா கூட்டத்தோடும் புதிய ஒரு உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. சொல்லுங்க, புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. அவர் தான் என்னுடைய தேவன், அவரையே நான் பின்பற்ற போகிறேன், அவரையே நமஸ்கரிக்க போகிறேன். புதிய உடன்படிக்கை அவரோடு கூட நீங்க பண்ண போகிறீங்க, அவர் உங்களோடு கூட பண்ண போகிறார். புதிய உடன்படிக்கை. கடைசியா புதிய ஆவி. எசேக்கியேல் 11:31, எசேக்கியேல் 36:26, எசேக்கியேல் chapter 11:19, எசேக்கியேல் 18:31, எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 11:19 வாசிங்க. என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்கள் சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமென். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு புதிய ஆவியை அனுப்ப போகிறார். சொல்லுங்க, புதிய ஆவி, புதிய ஒரு ஆவி. புதிய உடன்படிக்கை, புதிய ஆவி, நியூ ஸ்பிரிட். பழையவங்க எல்லாம் ஒழிந்து போயின. 2 Corinthians 5:17 எல்லாம் புதிதாயின. ஒரு புது சிருஷ்டிக்கான ஒரு புதிய ஆவிய கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்க போகிறார். இப்படி செய்யும் போது நீங்க கர்த்தரே தேவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு விருத்தி உங்களுக்கு இருக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருக்கு கீழ்ப்படிந்து முழுவதுமாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, உலகத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம பழக வேண்டும். ஆமென், ஆமென். எழுந்திருக்கோம். ஜீசஸ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். கண்ணீரோடு விதை கெம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களாயே கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்களாயே கொடுக்கும் கரங்களாய் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கரைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவுக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை நீ யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் ஒன்று
things தோன்ற செய்தி நம்மளை சிங்கார கரங்களை உயர்த்தி அதற்காக நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் வாய்கிறது நீங்க சொல்லுங்க நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுங்க நீங்க வாய்கிறது நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க புது வாழ்வு இன்று முதல் தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் சொல்லுங்க நன்றி நன்றி உமக்கு முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் இந்த எத்தனை தேசத்தின் கதையாகி இந்த எத்தனை சவேலாக்கி தலையாகி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல ஆராதனை பார்த்து முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வமே சொன்ன சொல்லை காப்பாற்றும் உம்மையன்றி யாரும் இல்ல முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீ சொல்லி சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதனை 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 சொன்ன சொல்லை சொல்லுங்க அவரை பார்த்து ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு சொன்ன சொல்லை தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல உம்மை என்று யாரும் இல்ல முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு சொல்லை காப்பாற்றும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல முடிந்ததை துவக்க உங்களுக்கு ஈடே இல்லை நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை நீ சொல்லி கேளாத கரங்களை தள்ளி பாடலாமா இணை எதுவும் இல்லை நீ சொல்லி அமராத நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை
நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு நீ பாய்ச்சி கைவிட மாட்டேன் என்றீர். நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்றீர். தேசத்தின் தலையாக்கி இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பா ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் இல்ல. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயலொன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி சூழ்நிலை எதுவும் சொல்லுங்க. நீ சொல்லி நீ சொல்லி குறை அமராத சூழ்நிலை எதுவும் இல்லை. அப்பாவை பார்த்து நீ சொல்லி கேளாத கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. கரங்களை அசைத்து ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி இந்த எத்தனை தேசத்தின் தலையாக்கி ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தி. எந்த மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தி எனக்கு தந்தி. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை
இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் முந்தினதை பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டே. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க நன்றி. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். பாட பாட புதிய பலன், தேவ பிரசன்னம் அதிகரிக்கும். அவருக்கு நன்றி செலுத்தலாமா? உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. கையாய் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவார உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் உந்தயவென்னை வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். பல பரிவாரங்கள் வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. உம்மை துதிப்பேன். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று அப்பாவை பார்த்து சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாகி தேசத்தின் தலையாகி. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத, மனிதனும் அடைக்க முடியாத தேவத்தை எனக்கு தந்தி. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்ப. ஆராதனை ஆராதனை நிறைவேற்றும் நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு தேர்வுகள். It's a prophetic word. இரட்டிப்பானதை இன்றைக்கு தருகின்றேயுடைய சிறைகளே அரணுக்கு தேர்வுகள். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு. விலகப்பட்ட உஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்ற
தூரப்பட்ட ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை கரங்களை தட்டி அரணுக்கு கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுடைய மகிமை இஸ் a prophetic word. அரணுக்கு திரும்புவோம். எவை இருந்ததோ கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறாய். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறாய். இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்திலே நீ வானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ தூரப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 கர்த்தரை சொல்லுங்க. சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத சூழ்நிலை எதுவும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நீ அந்நிய பாஷையில பேசுங்க. சூழ்நிலை எது everybody speaking. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்து நீ சொல்லி new doors are opening. New fire is coming. New doors are opening right now. The mighty ways are opening right now. தேவனுடைய கரத்தினாலே வல்லமைகள் புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய கரத்தாலே மகிமை இறங்குகிறது. Receive புதிய வழிகள், புதிய தீர்க்க தரிசனங்கள், புதிய வழிகள், புதிய ஆசீர்வாதம், புதிய கையில அற்புத விடுதலை, அற்புத போஷாக்கு, அற்புத வழிநடத்தல் உண்டாகிறது. புதிய நாமம், புதிய உடன்படிக்கை, புதிய ஆவியை கட்டளையிடுகிறார். Receive right now. புயலொன்றை பார்த்ததில்லை. சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி the prophetic healing is coming right now. The divine healing is coming. Divine deliverance is coming right now. தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை கடந்து வருகிறது. இப்பொழுது இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண பலன், பரிபூர்ண விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். காப்பாற்றும் தெய்வம்
கொடி ஏற்றுவார். பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உங்களோட வீட்டுல, குடும்பத்துல, சரீரத்துல, ஜீவியத்துல, தொழில ஆசீர்வாதங்களை என்னென்ன தடைகள் இருக்கிறது எல்லாம் ரிலீஸ் ஆகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ we release in the name of Jesus. எந்த இடத்திலே நீங்கள் ஒரு அற்புதம் நடக்கணும், செங்கடல் பிளக்க வேண்டியிருக்கிறதோ தேடுகிறீர்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் டிவைன் ஹீலிங், டிவைன் டெலிவரன்ஸ், ஒரு சூப்பர் கட்டளையிடுகிறேன். புயலொன்றை பார்த்ததில்லை சொல்லி தேடாத சூழ்நிலை எதுவுமில்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. Thank you, Holy Spirit. Thank you. Oh, wonderful Master.
கரங்களை தட்டி நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. இந்த மாதத்தை முன்னே நாளை முடிசூட்டி சுகத்தை நடத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தவரே, புதிய நாமத்தை கொடுக்கிறவரே, புதிய உடன்படிக்கை, புதிய ஆவி, அற்புதமான சுகம், எதிரில் கைகளில் விடுதலை, அற்புதமான போஷிப்பு, அற்புதமான வழிநடத்தலை கொடுக்க போகிறவரை நன்றி. எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல் இன் யுவர் லைஃப். அப்படி ரெண்டு கரைகளை உயர்த்திய பாவுக்கு நன்றி சொல்லலாமா? Thank you, wonderful Jesus. கரங்களை அசைத்து சொல்லுங்க. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாசத்தால் என்னை அழைத்தவரே, பாசத்தால் என்னை அழைத்தவரே, பாவி என்ற என்னை, பாவி என்னை பாசத்தால் பாசத்தால் என்னை அழைத்தவரே. பரியாசமோ பரியாசமும் பசித்தாரமும் உம்மை
தேவா உம்மை பார்க்கவே. கரைகளை உயர்த்தி சொல்லுங்க. சொந்த ஜீவனை தந்தீரையா தேவா உம்மை பார்க்கவே. சொந்த ஜீவனை தந்தீரையா தீனம் சாய்ந்து நான் முத்தமிழை பாருவே. உங்கள் மார்பிலே உங்கள் மார்பிலே தீனம் சாய்ந்து நான் முத்தமிழை பாருவே. உங்க மார்பிலே உங்க சொல்லுங்க. உங்க மார்பிலே உங்க மார்பிலே தீனம் சாய்ந்து நான் உத்தமிழை பாருவே. யேசுவா 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 Yeshua, 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 unga maarbiye deenam saayinde naan muttamiddilai paarunge. Unga maarbiye unga புதிய மாதத்துக்காக நன்றி தெரிவிக்கிறோம். வருஷத்தை நன்மை நாளை முடிசூட்டுகிற கர்த்தர் நீங்கப்பா. இது அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமையில இந்த மாதத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் கரத்தை எங்கள் மேல் வைத்து ஆசீர்வதித்திருக்கிறவைக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில புதிய வழிகளை, புதிய திட்டங்களை, புதிய தீர்மானங்களை, புதிதான காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. புதிதான காரியங்களாக எங்களை வாழ்க்கையில் இருக்கிற எதிரிகளின் கிரியைகளை சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்படுவதில் அழித்து ஒழித்து சேத்தை கொடுக்க போகிறவைக்கு நன்றி. எங்களோட வாழ்க்கையில
சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே எங்களை நீங்க போஷிக்க போகிற புதிய இந்த மாதம் முதல் கொண்டு உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி நடத்தலுக்காக நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆவி, புதிய உடன்படிக்கை, புதிய காரியங்களை புதிய சிருஷ்டியாக மாற்ற போற எங்கள் தேவனே, உமக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். இந்த மாதத்துக்குள்ளாக அந்த புதிய வாக்குத்தத்தத்தோடு நாங்கள் புறப்படுகிறோம். புதிய காரியங்களை வாழ்க்கையில் நடக்க போகிறதோடு நாங்கள் புறப்படுகிறோம். புதிய காரியங்களோடு புறப்படுகிறோம். புதிய நன்மைகளோடு கூட நாங்கள் புறப்படுகிறோம். ராஜா, எங்க ஆடிய செய்யப்பா, நீங்க பெரியவர், நீங்க ரட்சகர். சமுத்திரங்களை தாழ்த்தலாமா? அபிஷேகம் பண்ணி வெள்ளப்படுத்தி நிலை நிறுத்தி போஷித்து ஒவ்வொரு தயவுக்கு நன்றி. கிரியை நம்மில் துவங்கினவர் முடிவு பரியந்தம் தளரவில்லை.
நீங்க என்னை விடவில்லை, உடனிருந்தோ பிரிந்து சென்றும் நீங்க மட்டும் விலகவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி இறுக்கம் தளரவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் கைப்பிடி இறுக்கம் தளரவில்லை. அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழிய அடித்தளமே, என் வெகுமதி நீதானே, என் எங்கள் வெகுமதி, எங்கள் வெகுமதி நீதானே. எங்களோடு ஊழியம் செய்கிற யார் யார் இந்த நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யார் யார் இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து இதுவரை ஊழியம் செய்தீர்களோ, செய்ய யார் யார் திட்டம் பண்ணுகிறீர்களோ, இதை பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த இடத்துல இருந்தாலும், இந்த இடத்துல வராவிட்டாலும், இப்பொழுது நீங்க முழங்கால் படிங்க. நீ ஆரம்பிக்க போகிற இந்த புதிய ஏரா, நியூ புதிய கட்டத்துக்குள்ளாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். நானும் என் குடும்பம் உங்களை ஊழியத்தை பரிசுத்தத்தோடு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய சத்தத்தை மட்டுமே கேட்டு சித்தம் செய்து கீழ்ப்படிந்து உண்மையுள்ள ஊழியம் என்னையும் என் பிள்ளைகளையும் அர்ப்பணித்து பிரதிஷ்டையாக்கி உங்கள் சமூகத்திலே தாழ்த்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நாங்கள் எங்களை படைக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இந்த ஏஞ்சல் ஜெபி ஊழியத்தோடு இயேசு ஊழியத்தோடு இலங்கை தேசத்துல கரம் கொண்டிருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ், எல்லா வாலண்டியர்ஸ், பிரேயர் வாரியர்ஸ், யார் யார் எங்களோடு அத்தனை பேரும் நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர், என் இருதயத்தை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய சத்தம் கேட்கிறேன் நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த ஜீவியத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க சொல்லுகிற வழியில போக நான் ஒப்பு கொடுக்கிறேன். மனுஷன் இனி நான் பார்க்க போறது அல்ல, நான் இனி எழும்ப போகிறேன். I am going to rise. கர்த்தர் எங்களோடு பேசினார் கடந்த மாதத்துல, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். அந்த வல்லமை தரித்துக்கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வல்லமைக்கு நேரம் நான் ஓட போகிறேன் ஆண்டவரே. அந்த வல்லமைக்குள்ளாக நான் போக போகிறேன், கடந்து போக போகிறேன். எங்களை நான் பிரதிஷ்டையாக்க போகிறோம். பரலோகத்தில் நான் இன்றைக்கு ஒரு சத்தமாக என்னை நான் தொனிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை பிரியப்படுத்த போகிறோம். மனிதனுடைய வழிகளை பார்க்க போறதல்ல, எந்த ஒரு காரியத்தை நான் பிரியப்படுத்த போறதல்ல, உங்களை மட்டுமே பிரியப்படுத்தி ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை நாங்க வாழ போகிறோம் ஆண்டவரே. என்னை முழுவதும் அதுக்காக நான் படைக்கிறேன் என்று சொல்றவங்க ஒரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இதோ இந்த பூமிக்காக நான் இருக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. Here I am Lord. அன்றைக்கு ஏசாயா சொன்னது போல இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய பணியை செய்ய, உம்முடைய ஊழியத்தை செய்ய, நீ காண்பிக்கிற சித்தத்தை செய்ய, திட்டத்தை செய்ய, நோக்கத்தை செய்ய என்னை நான் முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். பரத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வருகிறது. பரலோகத்தோடு இணைந்து இன்று முதல் இதை தொடங்க போகிற இந்த வருஷம் முழுவதும்
கர்த்தர் சொல்கிற சத்தத்தை கேட்டு நாம் சித்தம் செய்ய போகிறோம். இதோ இப்பொழுதுதான் உங்களுக்கான புதிய வழிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. The new beginning is going to begin right now. வழிகள் எதிராளிகள் சூப்பர் நேச்சுரலாக கூட வாழ்க்கையை துரத்தப்பட போறாங்க. எதிராளி என்பதாக கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ப்ரொவிஷன், சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், போஷிப்பு, புதிய வழிநடத்தல், பிரசன்னத்தின் வழிநடத்தலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? புதிய வழிகளுக்குள் நடத்த புதிய ஆவி, புதிய உடன்படிக்கை, புதிய நாமம் தரிப்பிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு வேளையிலும் உடனே right now wherever you are just kneel down and lift your hands. God, the Lord of the Spirit of God is going to touch you now. இந்த கடைசி கால ஊழியத்தோடு இணைய ஊழியம் செய்ய போற எல்லாருமே முழங்கால் படியிடுங்க. தேவனுடைய மகிமை இறங்க போகிறது. தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. உங்களுக்கான புதிய வழிகள், அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான புதிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் கடந்து வர கர்த்தர் செய்ய போகிறார். Are you ready now? Are you ready now? கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. பரத்திலிருந்து உங்களுக்கான மகிமை வரப்போகிறது. எந்த மனிதனுடைய தொடுகையும் அல்ல, பரத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகிறது. திசைகளிலும் 8 மூலைகளிலும் இந்த ஊழியத்துக்கென்று நியமிக்கப்பட்டதன் எல்லா சிறுவர் சேனை, வாலிப சேனை, மூப்பர்களுடைய சேனை, ஊழியக்கார சேனையை இந்த பட்டணத்தின் தேசத்தின் மையத்தில் இருந்து in the name of Father and the Son and the Holy Spirit I release எங்களோடு ஊழியம் செய்யப்படி ஒவ்வொரு மாவட்டங்களில் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய கடைசி கால சேனைக்கான அறைகூவலாக I am going to blow this trumpet. கேட்கிற ஒவ்வொரு சேனை இந்த வருஷத்தில் எங்களோடு இணைக்கப்படும்படியாக
உம்மை நேசிக்கிறோம்
வேறுபாடுனால அல்லப்பா, உண்மையை நேசிக்கிறேன். இயேசுப்பா, உண்மையை நேசிக்கிறேன். ஆவியானவரே, உங்களை உண்மையை நேசிக்கிறேன். உங்களை உண்மையை நேசிக்கிறேன். திரியேகமாக என்னோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறேன். திரியேக தெய்வமே, உண்மையை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை பின்பற்றுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருஷம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். உங்களோட பொருட்டாக உங்களோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படும் உங்களுக்கு ஒரு நாயாக அதை கேட்டு பின்பதாக வருகிற நிஜமா பின்பதாக வருகிற நாய் போல இந்த கழுதை மேல நீங்க ஏறுவதற்கு இந்த கழுதையை நான் கொடுக்கிறேன். என் மனைவி, என் மகள், கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்த எல்லா ஜனங்களும் என்றால் உங்களையே நாங்கள் சேவிப்போம், பின்பற்றுவோம். மரணம் நேர்ந்துகிறதா இருந்தாலும் எங்கள் பாடுகளையும் குறைவுகளையும் இடவீனங்களையும் வழிகளையும் பாராமல் உங்களையே பின்பற்ற ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த பூமியில எங்களுக்கு உங்களை விட்டால் யார் உண்டு? பரலோகத்திலும் பூலோகத்திலும் உண்மை எல்லாமே எங்களுக்கு வேற யாரு உண்டப்பா? உண்மை அன்று வேறு வழி ஏதப்பா? எங்களையே வழி, உங்களையே நாங்கள் பின்பற்றுவோம் வாழ்நாள் எல்லாம். மிகவும் பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த மிகவும் பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த நீரொருவரே, பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த நீரொருவரே, பரிசுத்த பரிசுத்த மிகவும் பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த பரிசுத்த மிகவும் பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த
காலை தொடங்கி இந்த வேலை செய்த எல்லா அற்புத மகத்துவமான கிரியைகளுக்கு நன்றி. புதிய வழிகள், நியூ பிகினிங், புதிய வழிகளுக்குள்ளாக நாம எழும்ப போகிறோம் ஆண்டவரே. நாங்க எழும்பி உமக்காக மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறோம். பின்னால பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓட போகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை எங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறமைக்கு நன்றி. நாங்கள் ஓட போகிறோம் ஆண்டவரே. குதிரையின் சட்டைகளை விரித்தவர்களாக ஓட போகிறோம். எங்களுக்கு முன்பதாக போகிறபடினாலே நாம் வல்லமையோடு வீறு கொண்டு எழுந்து புறப்பட போகிறோம். அதற்கான கிருபையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் மகிமைகளை கொடுத்து விட்டமைக்காக ஸ்தோத்திரம். உன்னதமான மறைவு குணங்களை வைத்து விட்டமைக்கு நன்றி. இருக்கிற ஒவ்வொரு தங்களை உணவதை அர்ப்பணித்து தங்களை இதுக்கென்று ஒப்பு கொடுத்தால் அத்தனை வாழ்க்கையிலும் இது நிறைவேற போகிறமைக்கு நன்றி. மகிமையை காண கண்களை திறக்க போகிறமைக்கு நன்றி. புதிய காரியங்களை அறிவிக்க போகிறமைக்கு நன்றி. தொடர்ந்து இதை குறித்து ஆழ பேசும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கிருபையும் தயவு, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய புதிய வழிகளை, சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண, அதை நாங்கள் கண்டு ருசித்து மகிழ கிருபை பாராட்டும்படி பிரார்த்தனை செய்கிறேன். இதை பார்த்துக் கொண்டு ஒருவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன். என்ன தேவையோட எந்த இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கிறார்களோ நியூ பிகினிங், புதிய ஆரம்பங்களோட வாழ்க்கையில உண்டாகட்டும் ஐயா. எந்தெந்த சத்துருடைய கரத்திலிருந்து விடுதலை வேணுமோ, எந்த இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கிறார்களோ, I released in the name of Jesus. பண்ணுகிறேன். Be released in the name of Jesus. புதிய வழிகள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். சொன்ன 3 அற்புதமான வழிகளும், ஆவிக்குரிய 3 அற்புதமான வழிகளும் வாழ்க்கையில உண்டாகும்படி எல்லாம் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உன்னதமான மறைவுகள் அர்ப்பணிக்கிறேன். சர்வ வல்லமைகள் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் பிரார்த்தனை செய்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் எழுந்திருக்கலாம். நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நாளெல்லாம் உம்மை துதித்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழுத்தோடே அவர் நாமத்தையே சோஸ்தரி. பரிசுத்த நீரன்பில் பெரியவர், தயவில் உயர்ந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே. உம் கிருபையினால் எம்மை உயர்த்தின தேவனே, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்தர் நீரே, பரிசுத்தர் நீரே. சாதுவையோக்காக நன்றி செலுத்தலாமா? நம்மளோட சரீர சுகபீரன் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படணும். எல்லா குழுல இருக்க ஸ்டாஃப், கண்டில இருக்க ஸ்டாஃப், எங்களோட ஊழியர்கள், நீ ஆரம்பிக்க போகிற ஒவ்வொரு ஊழிய பணிகள், காரியங்களை கர்த்தருடைய கரத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, அந்த தேவ மனுஷனுக்காக, ஒரு மனிதனுடைய அந்த கீழ்ப்படிவுக்காக நன்றி ஆண்டவரே. அது ஜீவியத்துக்காக சுகபீரன் ஆரோக்கியம் உண்டாகும்படியாக நீங்க சொன்ன புதிய வழிகள் அவருடைய வாழ்க்கையில உண்டாக, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொண்டு இன்னும் எங்களுக்கு அவர் மூலமாக பேசும்படியாக, அவருக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா.
நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்கான எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்தி எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வலது கருத்து தலைக்கு மேல வச்சு, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் எம்மை அணுகாது, தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த அணுகாது, எந்த தீங்கும் எம்மை அணுகாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரகத்தினாலும் எங்களையும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் இந்த பூமியிலே எமக்கு நியமித்த ஓட்டத்தை முழுவதுமாய் பரிசுத்தமாய் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் தேவ பாதுகாப்பு, பரிசுத்தம், தேவ வழிநடத்தல், தெய்வீக போஷாக்கு, தேவனுடைய பெரிதான பாதுகாப்பு எங்களை வழிநடத்தும்படி எங்களை முத்திரை போடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். அதற்கு கர்த்தருடைய ஜனங்கள் சொல்வார்கள் ஆமென். அதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்வார்கள் ஆமென். அதுக்கு கர்த்தரால் முத்திரை போடப்பட்டவர்கள் சொல்வார்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவார். ஆமென், ஆமென். ஷாலோம், ஷாலோம். காட் பிளஸ் யூ. வந்ததுக்கு நன்றி. வருகிற நாட்களில் என்னென்ன மீட்டிங் நடக்குமோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். விசேஷமா